காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான நேரத்தில் ஹெவன் டிவி நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த மத்தியான நேரத்தில் பிஸியான இந்த உலகத்தில் கொஞ்ச நேரத்தை ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் மனப்பூர்வமாய் வரவேற்று ஜெபித்து நமக்கு இந்த தொழுகையை ஆரம்பிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற தகப்பனே ஏசப்பா, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே உம்மை நேசிக்கிற ஒரு கூட்டம் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறதை நீர் நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற இந்த சின்ன ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாருங்க தகப்பனே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செலவரை கழிக்கிற நிமிஷங்கள் எங்களுக்கு மிகவும் வெளியேறப்பெற்றதாய் அமையட்டப்பா. எங்கள் எல்லாரும் என்னுடைய திருக்கரத்தில் ஒரு முறை கூட தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. தொடக்க முதல் முடிவு வரையிலும் அப்பாவின் விசேஷித்த பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. பேசுகிறது அடிமை இல்லப்பா, நீர் பேசுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த பாடலை பாடி நமக்கு இந்த தொழுகையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள்,
சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நமக்கு ஜெபத்தை குறித்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஜெபம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நாம் எல்லோரும் ஜெபிக்கிறவர்கள். ஜெபம் என்றால் என்ன என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், சில நேரங்களில் எதற்கு ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட நாம் தெரியாதபடி திகைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் என்று சொல்லும்போது நாம் தேவனிடம் உறவாடுவது ஜெபம். நாம் தேவையான காரியங்களை நம் மன விருப்பங்களை நம்முடைய ஆசைகளை எல்லாம் அப்பாவிடம் சொல்வது போல நாம் ஏசப்பாவிடம் சொல்கிறோம். பல நேரங்களிலும் நாம் இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. நாம் நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் தேவைகளையும் ஒன்றுக்கும் உதவாத மனுஷர்களிடம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அப்படியாக பகிர்ந்து கொள்ளும்போது கொஞ்ச நாட்கள் கழியும் போது அது எத்தனையோ முறை நமக்கு வினையாக முடியும். அதனால் பிரச்சனைகள் பலதும் உருவாகும். இருந்தாலும் நாம் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. நாம் ஏசப்பாவோடு நம்முடைய பாரங்களை கவலைகளை தேவைகளை சொல்லுவோம் என்றால் ஒரு நாளும் நமக்கு அதில் ஒரு தீங்கு வரவும் செய்யாது. அதனால் நமக்கு எந்த கேடும் வராது. அதே நேரத்தில் ஏசப்பா நமக்கு நம்முடைய தேவைகளை அவருடைய சித்தத்தின்படி நமக்கு எப்படி எது நல்லதோ அதன்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் நம்முடைய உறவினர்களிடம் அல்லது நண்பர்களிடம் மனந்திறந்து பேசுவது போல ஏசப்பாவிடம் நமக்கு பேசலாம். அதுதான் நம்முடைய அப்பா விரும்புவது. நம் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திரசிவிகாரத்தின் ஆவியை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறார். அவரும் நம்மை போல பாடுள்ளவன் மனுஷராய் இருந்து பாடுகளை அனுபவித்து சகித்து உலகத்தை வென்று பரலோகத்துக்கு சென்ற தேவன். அவருக்கு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் தெரியும். நாம் அதனால் ஒன்று பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் செல்லும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? மார்க் 14:38 பார்க்கும்போது நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது அது எதற்கு? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். நாம் பல நேரங்களிலும் கொஞ்சம் ஜெபிப்போம், பிறகு அதை பற்றி கவலை கொள்வதே இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரப்போகிற சோதனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் கூட எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாதேயும் என்று ஒரு சென்டென்ஸை அவர் சொல்லி கொடுத்தார். இந்த சோதனைக்காரன் எப்போவுமே யாரை வீழ்த்தலாம், யாரை கலைக்கலாம், தொலைக்கலாம், முடிக்கலாம், இல்லாமலாக்கலாம், சாகடிக்கலாம் என்று பயங்கரமாக அவன் சுற்றி திரிகிற இந்த நாட்களில் நாம் சோதனையை மேற்கொள்வது மிகவும் அவசியம். சோதனையை மேற்கொள்ளாவிட்டால் நமக்கு இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியாது. எனவே நாம் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, அப்பா இன்றைக்குள்ள நாட்டில் எனக்கு சோதனையில் உட்பிரவேசிக்காதபடி நான் சோதனையை ஜெயிக்க எனக்கு பலன் தாரும் என்று நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நமக்கு நிறைவாக இருக்கும்போது இந்த உணர்வு நமக்கு வராது. நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் சத்ருவானவன் நம்மை வீழ்த்தி போடுவான். அதற்கு வழி கொடுக்காதபடி நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
இதற்கு ஒரு உவமை கூட இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் லூக்கா 18வது அதிகாரத்தில். அந்த அது அந்த ஸ்திரீ சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் சென்று அந்த நீதிபதியை சந்தித்ததினால் அவளுக்கு நியாயம் கிடைத்தது. நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டாம். அப்போது இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதென்றால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் ஏசப்பாவோடு உறவாடி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் ஏசப்பாவோடு உறவாடி கொண்டிருப்பது தான் இடைவிடாமல் ஜெபிப்பது. நம்முடைய காரியங்களை அப்படியாக ஆண்டவரிடம் ஒப்படைத்து நம்முடைய வேலைகளை நாம் செய்யலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும். நம்முடைய அன்றாட வேலைகளை செய்யும்போது நம்முடைய இருதயம் நம்மை அறியாமலே ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கும். அப்படியாக எப்போதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனியும் ரோமர் 12:12 அதிலே பார்க்கும்போது ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படும் போது ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஜெபிப்போம். சில காரியங்களுக்கு 1-2 நாட்கள் ஜெபித்து விட்டு நாம் தளர்ந்து போவோம், சோர்ந்து போவோம். இனி என்னது நமக்கு கிடைக்கவா போகிறது, என்னதோ ஜெபம் கேட்கப்படுகிறதோ என்றதோ என்று நாம் தளர்ந்து விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. சத்ருவானவன் நம்மளை சோர்வடைய வைத்து தளர பண்ணினாலும் நாம் தளராதபடி உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அப்போது தான் நாம் பெறக்கூடிய அந்த கோலை நாம் அச்சீவ் பண்ண முடியும். சில நேரங்களில் நம்ம ஏகதேசம் மறுபடி கிடைப்பது வரையிலும் ஜெபிப்போம். கடைசியில் கொண்டு ஜெபத்தை விட்டுருவோம். அந்த நேரத்தில் சத்ருவானவன் கிரியை செய்து அந்த நன்மை நமக்கு கிடைக்க முடியாதபடி செய்து விடுவான். எனவே நாம் வேண்டுகிற காரியம் நிகழ்வது வரையிலும் முடிவு வரையிலும் உறுதியாய் தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இனி மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம், சோதனைக்குட்படாதபடி ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இதை தான் முதல்ல சொன்னேன். சத்ருவானவன் பிசாசானவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான். திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்படும் போது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை ஜெபிக்கும் போது அது நமக்கு கிடைக்கும், நமக்கு நன்மையானதென்றால் கர்த்தர் தருவார். தராதிருந்தாலும் அதைவிட மேன்மையான நன்மையை ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற ஒரு உறுதியான விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். இன்னும் எபேசியர் 6:18 பார்க்கும்போது எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் ஜெபிப்போம் என்றால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியங்கள் நமக்கு மறைவாயிருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை கூட பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைப்பார். இன்னும் சொல்லப்போனால் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மிகவும் நல்லது. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன் ஆண்டவரோடு இரகசியத்தை பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மிகவும் நல்லது. தனி ஜெபத்தில் கிடைக்காதவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரின் அந்த வரத்தை பெறுவதற்கு ஜெபித்து அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் துணையின்றி நமக்கு ஒன்றுமே ஒரு செகண்ட் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது, வெற்றியாக வாழ முடியாது, எப்படியோ வாழ்ந்து போகலாம். இன்னும் பார்க்கும்போது நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும். அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும். யாரும் பார்க்க வேண்டும் என்றல்ல, தனியாக நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும்போது அது அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நம்மை துன்பப்படுத்துகிற மக்கள் மத்தியில், நம்மை எதிர்க்கிற மக்கள் மத்தியில்,
நமக்கு எதிராக எழும்புகிற மக்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கிற காரியங்களை எல்லாம் இன்னும் ஜெபிக்காத ஆசீர்வாதங்களையும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைவாய் பெற உதவி செய்வார். இனியும் பார்க்கும்போது மத்தேயு 5:44 பார்க்கும்போது துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்க முடியும்? நாமே அவர்கள் மீது கோபமாக எரிச்சலாக இருக்கும்போது இயேசுவானவர் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் பலமுறை இதை சிந்தித்து பார்த்ததுண்டு. எப்படியாக? இப்போது நான் நினைப்பேன், அவர்களுடைய ரட்சிப்புக்காக நமக்கு ஜெபிக்கலாம். அவர்கள் நம்மை காரணமின்றி துன்பப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாய் ஆண்டவர் அவர்களை ரட்சித்து அவர்களை உணர்த்தி அந்த பொல்லாத கிரியையை அவர்களை விட்டு விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கலாம். அப்படி ஜெபிக்கும்போது அதற்கான பலன் அவர்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். எனவே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை சபிக்கவோ திட்டவோ கூடாது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிச்சயமாகவே அதில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படியாக நாம் இந்த சொன்ன காரியங்களை வைத்து விழித்திருந்து இந்த நல்ல கிளைமேட் எல்லாம் வரும்போது தூங்கலாம் என்று தோன்றும். இருந்தாலும் நாம் அந்த சரீரத்தை அந்த மாம்சத்தை முறியடித்து ஆவியில் அனலுள்ளவர்களாக எழும்பி ஜெபிக்க வேண்டும். அந்த நமக்கு ஜெபிக்க முடியாதபடி நம்மை சோர்வுபடுத்துகிற சக்திகளை நாம் முறியடித்து எழும்பி ஜெபிக்க வேண்டும். அதற்கென்றே ஜெபித்து தூங்க வேண்டும். தூங்குவதற்கு முன்னதாக ஜெபிக்கும்போது ஏசப்பா அதிகாலையில் எழுந்து உற்சாகத்தோடு கருத்தோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபித்து தூங்குவோம் என்றால் நமக்கு அந்த உற்சாகமும் எல்லாம் நமக்கு வரும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் மாறிப்போகும். அப்படியாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உறுதியாய் நாம் தரித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். சோதனைக்குட்படாதபடி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி விடுவிப்பார். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த மத்தியான நேரத்தில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஒரு பெருங்கூட்டமாக ஒரு மனதோடு இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளும்போது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவரும் எந்தெந்த நோக்கங்களோடு இந்த டிவிக்கு முன்னதாக இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய இந்த வசனத்தை கேட்டவர்கள் மீது உம்முடைய விசேஷித்த பிரசன்னம் தங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும்போது நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க நீர் கிருபை தாருங்கப்பா. ஏசப்பா இந்த நேரத்தில் நாங்கள் உலகத்துக்காக ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக எங்கள் குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் ரட்சியுங்கப்பா. ரட்சியுங்க ஆண்டவரே ரட்சியுங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் எழுப்புதல் வரட்டு கர்த்தாவே. எங்களில் எழுப்புதல் உண்டாகட்டு கர்த்தாவே. நாங்கள் அதற்கென்று ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்து சேரும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சியுங்க அப்பா. ரட்சியுங்க தகப்பனே. ஒரு எழுப்புதலின் தீ ஒவ்வொரு குடும்பங்களையும் விழட்டப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களும் தலைவிகளும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பறைசாற்றி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளப்பா எப்படியெல்லாமோ ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆத்மாவிலும் சரீரத்திலும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த ஆத்மாக்களை எல்லாம் கர்த்தர் பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. குடி பழக்கத்துக்கு போதை பழக்கத்துக்கு புகை பழக்கத்துக்கு செல்ஃபோனுக்கு கேம்ஸுக்கு கர்த்தாவே இன்னும் தேவையில்லாத பல காரியங்களையும் ஆண்டவரே அகப்பட்டு கர்த்தாவே அதிலின்று மீள முடியாதபடி தற்கொலை செய்கிற பிள்ளைகள் எவ்வளவோ இருக்கிறார்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளையெல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலிருந்து அப்படிப்பட்ட எண்ணங்களை கர்த்தர் எடுத்து போடுங்க தகப்பனே. ஏசப்பா ஏசப்பா இந்த கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுபட வையுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு
தடை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் அழியட்டு அழியட்டு. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய பரிசுத்த இரத்தத்தை தளிக்கிறேனப்பா. பிள்ளைகளை உணர்வடைய பண்ணுங்கப்பா. பிள்ளைகளுக்கு உணர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தெளிவை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் மந்தமாகி போகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை ஆண்டவரே எழுப்புங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயங்களில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நீர் போதித்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கட்டு கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்கட்டு தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருங்காலத்தில் இவர்கள் தான் ஆண்டவரே அப்பா சிட்டிசன்ஸ் தகப்பனே. இவர்கள் இந்த வாலிப பருவத்தில் தங்களை ஆண்டவரே உமக்கு அர்ப்பணித்து வாழாவிட்டால் ஆண்டவரே வருங்கால தலைமுறைகள் எப்படியெல்லாம் போகுமோ தெரியல ஆண்டவரே. ஏசப்பா இறங்கி எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. பிள்ளைகளுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைகள் என்பதை கர்த்தர் காண்கிறீரப்பா. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க நல்ல புத்தி ஞானம் ஆண்டவரே விசேஷித்த கிருபைகளை கொடுங்க. சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாம் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கான வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து கொடுங்கப்பா. வேலை வாய்ப்புகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்க வாய்ப்புகளை பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு குடும்பங்களை அமைத்து கொடுங்க தகப்பனே. அமைக்கிறது மட்டுமல்ல அப்பா, அவர்கள் நல்லதாக ஆண்டவரே குடும்பத்தில் வாழ ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியட்டப்பா. எத்தனை வளர்ந்தாலும் பிள்ளைகள் தான் ஆண்டவரே. பெற்றோர்களை ஆண்டவரே வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோரை மிஞ்சி வாழாதபடிக்கு பெற்றோர்களின் ஆலோசனைகளை கேட்டு கர்த்தாவே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஞானமும் விவேகத்தையும் கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கெஞ்சுகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வேலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா வேலைகளை நல்ல முறையில் செய்வதற்கான கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா டாஸ்மாக் கடைகள் விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக. விபச்சார பாவங்களில் அகப்பட்டு கிடக்கிற மக்களை எல்லாம் கர்த்தர் விடுவீங்க அப்பா. ஆண்டவரே விபச்சார மயக்கத்தை எல்லாம் நீர் அப்புறப்படுத்துங்க தகப்பனே. இறங்குங்க தகப்பனே. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து நோயினால் அவதிப்படு மக்களுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை ஆண்டவரே நீர் கொடுங்கப்பா. தொட்டு ஒவ்வொரு நோயாளிகளையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துங்க. உம்மை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுங்கப்பா. கிருபை கொடுங்க. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களோடு கர்த்தர் இரக்கம் காண்பீங்க தங்கள் அப்பனே. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாய் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இறங்குங்கப்பா. இறங்குங்க தகப்பனே. விபத்துக்களையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டு கர்த்தாவே. அப்பா யாத்திரை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பயணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் சாலைகளிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக ஒவ்வொரு வாகனங்கள் மீதும் தெளிக்கப்படுவதாக. வாகனங்களை ஆண்டவரே மித வேகமாக ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே கவனமாக ஆண்டவரே ஓட்ட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா டூ வீலரில் போய் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா முடிக்கிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் தேசத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் ஜெபித்து வெளியே இறங்கட்டு கர்த்தாவே. பிள்ளைகள் ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிற மக்களை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா கடன்களை எல்லாம் கட்டி முடிக்க ஆண்டவரே நீர் வழிவகைகளை திறந்து கொடுங்கப்பா. பணங்களை கொடுத்து கொண்டு ஆண்டவரே திரும்ப பெற முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மக்களுடைய ஏக்கங்களை ஆண்டவரே நீர் தீர்த்து கொடுங்கப்பா. ஆண்டவரே பணம் கொடுக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே கொடுக்க முயற்சி செய்து ஆண்டவரே கடன் வாங்கினவர்களுக்கு திருப்பி கொடுக்க ஆண்டவரே பணத்தை இழந்தவர்கள் எல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. தம்முடைய ஊழியத்தை செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் ஹெவன் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் ஆண்டவரே தீவுகளிலும் ஆண்டவரே காட்டு பிரதேசங்களிலும் மலைகளிலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிற தம்மை எதிர்க்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிஷினரிமார்களையும் கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா. கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. உன்னை தொடுவான் என் கண்மணியை தொடுவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளை யாரும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய உயர் அடைக்கலத்தில் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, வீணாக தவறாக தண்டிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா, விடுதலையை கொடுங்க. என் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே நெருக்கப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் தான் ஆண்டவரே அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையை நீர் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் ஆண்டவரே புனரமைக்கப்படட்டு, இயேசுவின் நாமத்தில் புனரமைக்கப்படட்டு கர்த்தாவே. தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. மட்டுமல்ல, எங்கள் தேசத்தின் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாரும் என்னுடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. தேசத்தின் மக்களுக்கென்று அவர்கள் உண்மையோடு உத்தமத்தோடு உழைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நல்ல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்த ஆண்டவரே அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் அப்பா எல்லாரையும் என்னுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன். எங்கள் திருச்சபைகளை என்னுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் உம்முடைய மனவாட்டி சபையாக மாற்றுங்கப்பா. நிர்ணயாத நேரம் வருவீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ரகசிய வருகையில் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா. அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற எங்களை எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. தம்முடைய வருகையை பற்றி ஆண்டவரே ஒரு பயத்தை எல்லோருக்கும் தாருங்கப்பா. நாங்கள் எப்போதும் உம்மை தியானித்து ஆண்டவரே உம்முடைய வருகையை பற்றி சிந்தித்து அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா ஆண்டவரே. கேட்ட விண்ணப்பங்கள் கொஞ்சம் அப்பா, கேட்க தெரியாத அநேக ஞான நன்மைகள் உண்டு தகப்பனே. எல்லா நன்மைகளையும் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.